வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நண்பர்கள் இந்த கிரகணம் பற்றி சொல்லுங்கள், அப்புறம் இந்த சீசன்லாம் வருது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் சொல்லுவோம். அதை போலவே ஒருத்தர் இந்த அனல் மின் நிலையத்தை பற்றி கேட்டிருந்தார். அந்த செய்திகளையும் சேர்த்தே இன்றைக்கி பார்த்துடலாம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல அனல் மின் நிலையம்னு எடுத்தோம்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது டேமில் அந்த தண்ணி ஓடி வரும்போது அந்த டர்பைன் ஒரு ஃபேனில் பட்டு அந்த ஃபேன் சுற்றும்போது அதிலேருந்து இணைக்கப்பட்டிருக்க காந்தம் சுற்றி அது மூலமாக மின்சாரம் வருது காயிலிருந்து அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை போலவே அனல் மின் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாது, பெரிய பெரிய பாய்லர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாய்லர்களில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். தண்ணீர் நிரப்பப்பட்டு நிலக்கரியின் மூலமாக அவை சூடுபடுத்தப்பட்டு நீராவியாக மாறும். நீராவியாக மாறும்போது அதை ஒரு ஹை ப்ரெஷரில் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ஒரு டர்பைன் மேலே அனுப்புவாங்க. அப்போ அந்த டர்பைனில் போகும்போது என்னாகும், அந்த ஃபேன் மறுபடியும் சுற்றும். அங்கே தண்ணீரால் சுற்றும், இங்கே நீராவியின் அழுத்தத்தால் சுற்றும். அப்படி சுற்றும்போது மறுபடியும் காந்தத்தை சுற்றி நம்ம அந்த காயில் இருக்கும், அந்த காயிலில் மின்சாரம் உற்பத்தியாகி வெளியே வரும். அவ்வளோதான். அனல் மின் நிலையத்துக்கும் சாதாரண ஹைட்ரோ பவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஹைட்ரோ பவரில் தண்ணி அந்த ஃபேனை சுற்ற வைக்குது. இங்கே நீராவி அதை சுற்ற வைக்குது. நீராவியால் அவ்வளோ தூரம் சுற்ற வைக்க முடியுமா சார் அப்படின்லாம் கேட்க வேண்டாம். நீராவி ட்ரெயினையே இயக்குதும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதை தாண்டி இப்போ உள்ள லேட்டஸ்ட் மெத்தடு தான் என்னது, விண்டு டர்பைன், காற்றாலை. அதுலேயும் அந்த டர்பைன் சுற்றும். டர்பைன் சுற்றும்போது காந்தம் சுற்றும், காந்தம் சுற்றும்போது மின்சாரம் வரும். எல்லா இடத்துலையும் மின்சாரம் தயாரிப்பதற்கு ஒரு காந்தமும் ஒரு காயிலும் இருக்கும். அவ்வளோதான் விஷயன்றதை நாம் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னா இது மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சோலார் பேனல்லாம் இருக்கே சார்னா அதை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பார்ப்போம். சரியா? சோலார் பேனல் எல்லாத்தையும் ஒரே நாளில் பேசிகிட்டு இருந்தோம்னா குழம்பிடும். ஸோ இந்த கேட்ட டவுட்டுக்கு மட்டும் இந்த அனல் மின் நிலையத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தால இந்த கிரகணங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டாங்க. இந்த கிரகணங்கள் உருவாகிறதுக்கு ஒன்றும் காரணம்லாம் கிடையாது. நிலவு, பூமி, சூரியன் இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னா அன்னைக்கு கிரகணம் இருக்கும். சரிங்களா? அந்த நிலா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருந்ததுன்னா அன்னைக்கு சூரிய கிரகணம் வரும். புரிஞ்சுதா? நிலாவுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே நிலா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சூரிய கிரகணம். என்னாகும், சூரியனோட ஒளி பூமியின் மீது படுவது தற்காலிகமாக தடுக்கப்படும். நிலா எக்ஸாக்டாக சென்டரில், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்டருக்கு வரும்போது தான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருது. எக்ஸாக்டாக சென்டருக்கு வரும்போது அந்த நிலா கருப்பாகவும் அதை சுற்றி ஒளிவட்டமாகவும் சூரியன் தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த பக்கம் வந்துடும். வந்தவுடனே கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை போலவே பூமி நிலாவுக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு நாள் வரும். அப்போவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன், பூமி, நிலா அப்படின்னு ஒரே நேர்கோட்டில் தான் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுது, பூமி நடுவில் இருக்கிறதுனால நிலாவுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வருது, சூரியனில் பட்டு பிரதிபலிக்கக்கூடிய ஒளி தான் நிலாவின் ஒளி. நிலாவுக்குன்னு சொந்தமாக ஒளி கிடையாது.
அப்போ என்ன நடக்குது, பூமி நடுவில் வரும்போது பூமியின் நிழல் நிலா மேலே படுது. சூரிய கிரகணத்தின் போது என்ன நடக்குது, நிலா வந்து சூரியனின் ஒளியை மறைக்குது. அங்கே நிலாவின் நிழல் கிடையாது, நிலா வந்து சூரியனை மறைத்து கொள்கிறது. இங்கே என்ன நடக்குதுன்னா சூரியனை பூமி மறைத்து கொள்கிறது, சூரியனின் ஒளி நிலா மேலே பட முடியாத மாதிரி. அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளே வரும்போது என்ன ஆகுது, அப்படியே மறைஞ்சு 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 ஃபுல்லாக மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த டிஃப்யூஸ்டு லைட்டில் லைட்டான ஒரு ரெட் கலரில் நிலா கொஞ்சம் நேரம் தெரியும். அப்புறமா திருப்பி மறுபடியும் வந்து நிலா முழுமையாக வந்துடும். அப்போ இந்த பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் வந்து அமாவாசையாக இருக்கும். சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் வந்து பௌர்ணமியாக இருக்கும். அவ்வளோதான் இதில் உள்ள விஞ்ஞானம். இதில் ஒரு பெரிய விஞ்ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு அவரை பார்த்துக்கிட்டு இருப்போம். நடுவில் ஒருத்தர் வந்து மறைச்சிக்கிட்டாருன்னா என்ன நடக்குமோ அதே வேலை தான் இந்த கிரகணத்தில் நடக்குது. இவங்க தேவையில்லாமல் அதுக்கு வந்து ராகு கேது பாம்பு வந்து அதை கடிக்குது இதை கடிக்குது அப்படின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கதை விடுறது மட்டும் பத்தாது, ராகு காலத்தில் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் அந்த 1.5 மணி நேரத்தில் அது நல்ல நேரம் கிடையாது, அந்த நேரத்தில் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ அந்த 1.5 மணி நேரம் போச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி ராகு காலம் இருக்குது சார், கேது காலம்னு ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா. யமகண்டம்னு சொல்கிறாங்களா, அந்த யமகண்டம் தான் கேது காலம், வேறு ஒன்றும் கிடையாது. ராகு காலம் கேது காலம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ராகு காலம் யமகண்டம்னு அது ஏதோ ஒரு காலத்தில் பேர் மாறிடுச்சு. ஏன் பேர் மாறிச்சுன்னுலாம் தெரியல, ஆனால் அதுதான் கேது காலம். சரியா, ராகு காலம் கேது காலம் அப்படின்னு இவங்க ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அது வந்து சாயா கிரகம், அதாவது நிழல் கிரகம், அதுக்கு வந்து உருவம் கிடையாது அப்படி. அது வந்து ஈக்வினாக்ஸ் பாயிண்ட். ஈக்வினாக்ஸ்னால் சூரியன் நிலா பூமி மூன்றும் நேர்கோட்டில் வரக்கூடிய புள்ளிகள். அது 2 புள்ளிகள், ஒன்று சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புள்ளி, இன்னொன்று சூரியனை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய புள்ளி. இந்த 2 புள்ளிகளையும் நிலா வரக்கூடிய நாளில் தான் இந்த சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடக்குது. சரி, அப்புறம் சீசன்லாம் எப்படி சார் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சீசன் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம பூமி வந்து சூரியனை இப்படி சுற்றி வருது பார்த்திங்களா, அது வந்து இப்படி நேராக ஒரு 0 டிகிரி பிளேனில் இப்படி தட்டையான ஒரு இதில் சுற்றலை. அது சுற்றுறது இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஒரு ஆக்சிஸில் தான் சுற்றுது. இப்படி ஸ்லாண்டிங்காக சுற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா, பூமி வந்து இந்த மேல் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மேல் பக்கத்துக்கு அந்த ஆக்சிஸில் மேல் பக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, பூமியோட தென் துருவத்தில் சம்மர் காலம் வர ஆரம்பிச்சிருது. அது நல்ல சென்டருக்கு வரும்போது தான் பீக் சம்மருக்கு வந்துடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்போது அந்த சம்மர் குறையும் போது குளிர்காலம் ஆரம்பிக்குது. அதே போல் இந்த சூரியன் இப்படி இருக்கும்போது இப்படி இந்த கீழ்ப்பக்கமாக பூமி வரும்போது என்ன ஆகுது, பூமியோட வடக்கு ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம்ல, அந்த வடக்கு பாதியில் வந்து சூரியனோட நிழல் வந்து நேரடியாக பட ஆரம்பிக்குது. அப்படி நேரடியாக படும்போது தான் என்ன ஆகுது, நாமெல்லாம் அதாவது உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் வந்து அந்த பூமத்திய ரேகைக்கு வடக்கு பகுதியில் தான் இருக்குது. சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள், ஆஸ்திரேலியா, ஒரு சில பிலிப்பைன்ஸ் தீவுகள், இதெல்லாம் தான் வந்து தென் துருவத்தில் இருக்குது. ஐ மீன் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. மீதி பெரும்பான்மையான நாடுகள் பூரா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. அப்புறம் அன்றைக்கி வந்து நான் இந்த காம்பஸ் பற்றி சொல்லும்போது ஒரு நண்பர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தார், மொத்த சைனாவும் வந்து வடக்க தாங்க இருக்குது, நீங்கள் என்ன லூஸ் தரமாக தெற்க இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. நான் தெற்க இருக்குதுன்னு சொல்லலைங்க, சவுத் சைனா சி அப்படின்னு சொன்னேன். சைனாவோட தென்கடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தென்கடல் வந்து அந்த ஈக்வெட்டாருக்கு கீழே இருக்குது. அந்த கடலில் அவர்கள் பயணிக்கும்போது, தரையில் பயணிக்கும்போது இல்லை, கடலில் பயணிக்கும்போது அவர்களுக்கு திசை காட்டும் கருவி தேவைப்பட்டது அப்படின்றது தான் நான் சொல்லியிருந்தேன். அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை நான் சரியாக விளக்கமாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். சீனா வந்து தெற்கே இருக்குதுன்னு நான் சொல்லலை, சீனாவோட கடல் வந்து தெற்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. அப்படி தெற்கே இருப்பதனால் அவர்களுக்கும் அந்த காந்தம் தேவைப்பட்டது. இந்த காந்தம் வந்து தமிழர்கள் பயன்படுத்தினாங்களான்றதை நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறேன். செய்தி கிடைச்ச உடனே சொல்கிறேன். அப்போ என்ன நடக்குது, நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு காற்றுமாக இந்த காற்றுகள் மாற்றி மாற்றி வீச ஆரம்பிக்குது. இந்த பூமியோட சுழற்சி இப்படி மாறுறதுனால இங்கேருந்து தென்மேற்கு பருவக்காற்று வருது. அதே போலவே இந்த பக்கம் பார்த்தோம்னா வடகிழக்கு பருவக்காற்று அரபு கடல்லேருந்து வருது. அதனால தான் அந்த இந்தியாவோட
கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஐ மீன் மேற்கு பகுதி, அதாவது கேரளாவில் தொடங்கி குஜராத் வர இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலம் வந்து எப்போ இருக்கும்னா ஜூன் ஜூலைலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதிலும் குறிப்பாக கேரளாவில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லி வச்ச மாதிரி வருஷம் ஜூன் 1ஆம் தேதி மழை பெய்யும். அது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். கேரளாவில் வந்து நீங்கள் கணக்கே போட வேணாம், சம்மர் எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கணும்னா கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி மழை வந்துடும். அப்படி ஒரு எக்ஸாக்டாக அங்கே மழை பெய்யுது. அதை தொடர்ந்து அந்த காலகட்டங்களில் தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் ஃபுல்லாகவே கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற பகுதிகளெலாம் மழை பெய்யும். நமக்கு எல்லாருக்கும் மழை எப்படி பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் இந்த கிழக்கு கடற்கரை சாலைன்னு நம்ம சொல்கிறோமே, கோரமண்டல் கோஸ்ட் இல்லைனா சோழமண்டல கோஸ்ட்டுன்னு சொல்கிறோமே, அந்த பகுதி பூராமே மழை எப்போ வரும்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் மழை வரும். அப்புறம் டிசம்பர் பாதியிலே குளிர ஆரம்பிச்சிரும்னு வச்சுக்கிங்க. ஸோ இது இப்படி தான் வந்து இந்த ஆக்சிஸ் வந்து சாஞ்சி இருக்கிறதுனால சூரியன் வந்து இல்லைன்னா இப்படி தட்டையாகவே இருந்ததுன்னு வச்சிங்களேன், பூமியோட அந்த இந்த பகுதி இருக்குது பாருங்கள், ஈக்குவட்டார் ரீஜன், அந்த ரீஜனில் எப்போவுமே சம்மராக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க பகுதிகளில் எப்போவுமே மழை பெய்யும், அதுக்கு மேலே இருக்கிறது எப்போவுமே ஐஸாகவே இருக்கும். அப்படின்ற மாதிரி மாறிடும், சீசனே இருக்காது. இந்த ஆக்சிஸ் வந்து டில்ட்டாக இருக்கிறதுனால தான் 4 வகையான பருவ காலங்கள் மாறி மாறி வருது. அப்படி இல்லாமல் நேரடியாக இருந்திருந்தால் பருவ காலமே என்பதே இருக்காது. எப்போதுமே மத்திய பகுதி வெப்பமான பகுதியாகவும், அதுக்கு மேலே இருக்க பகுதிகள் கொஞ்சம் வெப்பம் குறைந்ததாகவும், அதுக்கு மேலே இருக்க துருவ பகுதியெல்லாம் முழுமையாக ஐஸாகவும் இருக்கும். இப்படி இந்த ஆக்சிஸ் சாஞ்சிருக்கிறதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த சம்மர் வருது பார்த்திங்களா, அந்த சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுல அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா டென்மார்க், நார்வே போன்ற ரொம்ப வடக்க இருக்கக்கூடிய அந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள் மற்றும் வட துருவ பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதமும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். வெயில் அடிக்கும்னா இப்போ நமக்கு பகல் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்காது, நமக்கு அதிகாலையில் வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு 1.5 மாதம் அடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் அடிக்கும். அப்புறம் ஒரு 1.5 மாதம் மத்தியானம் வெயில் மாதிரி அடிச்சுட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மத்தியானம் 2 மணிக்கு மேலே உள்ள வெயில் மாதிரியே இன்னொரு 1.5 மாதம், இப்படியே மாத கணக்காக அந்த சூரியன் அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்டர் வந்ததுக்கப்புறம் 6 மாதமும் சுத்தமாகவே இருட்டாக தான் இருக்கும், வெளிச்சமே பார்க்க முடியாது. நீங்கள் எப்போதுமே மின்சார வெளிச்சத்தில் மட்டும்தான் வாழ முடியும். இது அப்படியே தென்துருவத்துலேயும் நடக்கும். தென்துருவத்துலேயும் அவங்களுக்கு வின்டர் வரும்போது என்னாகும், முழுமையாக இருட்டாயிடும். சம்மர் வரும்போது முழுமையாக வெளிச்சமாக இருக்கும். இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, நம்மலாம் வழக்கமாக என்ன பண்ணுவோம், தீபாவளி, கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் மழை காலத்தில், குளிர்காலத்தில் தான் கொண்டாடுவோம். ஆனால் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் சவுத் அமெரிக்கா போன்ற பகுதிகளெலாம் கிறிஸ்மஸை வந்து கோடை காலத்தில் தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா நமக்கு தான் இங்கே வந்து வின்டராக இருக்கும், அவங்களுக்கு அங்கே சம்மராக இருக்கும். கிறிஸ்மஸை நான் கோடை காலத்தில் கொண்டாடினேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். எங்கேருந்து சொல்ல முடியும்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க சொல்ல முடியும். இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.